Good morning, students. I'm your English miss. Today we are going to the last section. One before last class we are learn about the how to enjoy the ida function in children and grandparents, grandmother, everything. நம்ம லாஸ்ட் கிளாஸில் அந்த இடா ஃபங்க்ஷனில் வந்து எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க, அதில் யார் யார் இருந்தாங்க, என்னென்ன பிளேஸில் இருந்தாங்க, அவங்களோட நேம் என்னென்ன, அவங்க வந்து அந்த க்ளோசரி ஷாப்பு, சாக்லேட் ஷாப்பு இதுக்கெலாம் போயிட்டு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் யார் இது பண்ணுறாங்க, அந்த இடா ஃபங்க்ஷனில் யார் யார் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா ஹமீது தான் வந்து மெயின் கேரக்டரு. அவன் வந்து சின்ன வயசாக இருக்கையிலேயே அவங்களோட அம்மா அப்பா 2 பேருமே இறந்துடுறாங்க. அவன் கடைசியில் யாரோட இதில் வளர்ந்து வரான், அவங்களோட கிராண்ட்மா இதில் அவங்க கண்காணிப்பில் இருக்கான். தென் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னா சாமி, மோசின், மெஹமூத், நாரே அப்படிங்கிறவர், இவங்க 4 பேர் இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து நெருங்கிடுச்சு. அன்னைக்கு மார்னிங்கில் பார்த்தா அந்த தர்காவே வந்து பள்ளிவாசலே வந்து ரொம்ப வண்ணமயமாகவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேட்டட் பை கலர்ஃபுல் லைட்ஸ்னால் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தெருவே எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா விழா கோலமாக இருந்துச்சு. சாமியும் மாசுன்னு எத்தனை காயின் வச்சுருந்தாங்க, 15 காயின்ஸ் வச்சுருந்தாங்க. இவன் மெஹமூத் எத்தனை வச்சுருந்தான், 12 காயின்ஸ் வச்சுருந்தாங்க. தென் கிராணி இவர் வந்து ஹமீது வந்து எத்தனை காயின் வச்சுருந்தாரு, ஜஸ்ட்டு 3 பைசா தான் வச்சுருந்தாரு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப புவர், அவனோட கிழிஞ்ச ஷர்ட்டும் ப்ளஸ் அவனோட கேப்பு எல்லாமே ரொம்ப அவனோட புவருங்கிறத காமிக்கும். அவன் ஒவ்வொரு ஸ்டால்க்காக போகிறப்ப சாமி என்ன வாங்குறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் என்னென்ன திங்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். வாட்டர் கேரியரு, போலீஸ்மேனு, தென் மேரி கோ ரவுண்டு, ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்குறாங்க. அவங்களும் பார்த்து இது பண்ணிகிட்ருக்காங்க. தென் இவன் என்ன பண்ணுறான், அது வாங்கினா கொஞ்சம் நாளில் உடஞ்சிரும், மேரி கோ ரவுண்டில் போனோம்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் அந்த இது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து அவனோட மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லா ஆசையும் அந்த இவங்கிட்ட ஹமீத்கிட்ட இருந்தாலும் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட இருக்கிற காயினை வச்சு யூஸ்ஃபுல்லானதாக வந்து வாங்கணுங்கிறதுக்காக எல்லா ஆசையும் அவன் என்ன பண்ணிக்குவான், தள்ளி போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே வந்துடுவான். தென் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டு த ஸ்வீட் ஸ்டாப். Next to the sweet shop, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. அங்கே வந்து என்ன, இந்த ஸ்வீட் ஷாப்க்கு அடுத்தது வந்து சில இரும்பு கடைகளும், ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்னால் அதாவது ஒவ்வொரு டூல்ஸு நம்மளோட அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையானது ப்ளஸ் பார்ட்ஸ் நிறைய இரும்பு கடை ப்ளஸ் என்ன இருந்தது, ஜுவல்லரி ஷாப், நகை கடை மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வந்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன இல்லை, அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால என்ன பண்ணிடுறாங்க, எல்லாமே வேகமாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஹமீத் மட்டும் என்ன பண்ணுறான், ஸ்லோவாக வாக் பண்ணிட்டு வரான். If occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Each time she cooked chapatis, the iron pan burnt her hands. If he bought her a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at a pile of tongs at the hardware shop and asked the shopkeeper how much for this pair of tongs. The shopkeeper looked at him and replied, "It's not for you." அவன் வந்து என்ன சொல்கிறான், இட் அக்யூர்டு மீன்ஸ் ஜோடின்னு அர்த்தம்.
அக்யூர்டுனா அவனுக்கு வந்து அவனோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா அக்யூர்டு தன்னோட கிராண்ட்மா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பேர் ஆஃப் டாங்ஸ்னால் இடுக்கின்னு அர்த்தம். நம்ம வந்து ஒவ்வொன்றா பிடிச்சி ஹீட்டாக இருக்கிற திங்ஸ் எடுக்கிறக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இடுக்கி டாங்ஸ். அந்த பேர் ஆஃப் டாங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சப்பாத்தி ஒவ்வொரு டைமும் ஈச் டைம் ஷீ குக்குடு சப்பாத்திஸ் இதை அயன் பேன் பேர்ன் டு ஹர் ஹேண்ட்ஸ். அவன் என்ன ஒவ்வொரு டைமும் அந்த சில்வர் பாத்திரத்தை எடுக்கல அவங்க கை என்ன ஆயிடுது, சுட்டு வைக்குது. ஸோ இந்த டாங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ப்ளீஸ்டு, அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷீ வுட் நெவர் அகைன் பேர்ன் ஹேர் ஃபிங்கர்ஸ். மறுபடியும் திருப்பி என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க வந்து கையை சூடு பண்ணிக்க மாட்டாங்க. இட் வுட் பி அ ரியலி யூஸ்ஃபுல் திங் டு ஹேவ் இன் த ஹவுஸ். இந்த திங்ஸ் வந்து நம்ம ஹவுஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும், தேவையான உபயோகமான பொருளாக இருக்கும். இரும்பு கடையில் நின்றுக்கிட்டு இடுக்கியை மட்டும் பார்த்துக்கிட்டே கடைக்காரங்கிட்ட கேட்குறாரு, அந்த பேர் ஆஃப் டாங்ஸ் எத்தனை ரூபாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாரு, த ஷாப்கீப்பர் லுக்ட் அட் ஹிம் அண்ட் ரிப்ளைட், இட்ஸ் நாட் ஃபார் யூ. உனக்கு உண்டான திங்ஸ் இது இல்லை தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நெக்ஸ்ட்டு அவன் கேட்குறான், இஸ் இட் ஃபார் எ சேல் ஆர் நாட். இது வந்து விற்கிறக்கு வச்சுருக்கீங்களா இல்லை சும்மா பார்வைக்காக வச்சுருக்கீங்களா. why should it not be for a sale. ஏன் இதை விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் காஸ்ட் யுவர் 6 பைசே. அது உன்னோட விலை எவ்வளோ, 6 பைசா. ஹமீட்ஸ் ஹார்ட் ஷேங்க். டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ் ஹீ செட். அவனோட ஹார்ட் என்ன ஆகுது, சுருங்குது. சிங்க்கு சங்கு அது என்ன ஆகுதுன்னா சுருங்கிறது. அவனோட ஹார்ட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு செகண்ட் வந்து ஸ்டாப் ஆகி, நம்ம சொல்கிறோம்ல ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் இருக்குது அதோட ரேட்டை கேட்டால். அது நடக்காத ஒன்றை பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடும், நம்மளோட ஹார்ட்டு ஒன்றா பீட் அதிகமாகும், இல்லைன்னா ரொம்ப நர்வஸ் ஆகிடும். அது மாதிரி அவனோட ஹார்ட் வந்து ரொம்ப ஷேங்க் ஆகுது. இதோட உண்மையான ப்ரைஸை மட்டும் சொல்லுங்கள். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசே. இட் வில் பி 5 பைசே. டேக் இட் ஆர் லீவ் இட். இது எடுக்கிறனா எடு, சரிப்பா இதோட விலை 5 பைசா, வேணும்னா எடு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹமீது செட், யூ வில் கிவ் இட் டு மீ ஃபார் 3. தென் ஹீ வாக்ட் அவே afraid the shopkeeper would scream at him. But shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulders as if it were a gun to show it to his friends. Mazin laughed and said, "Are you crazy? What will you do with the tongs?" Hamid flung the tongs on the ground and replied, "Try and throw your water carried on the ground. It will be break." அவன் என்ன கேட்குறான், ஹமீது எனக்காக இதை வந்து ஒரு 3 பைசாவுக்கு தர முடியுமா. கேட்டுகிட்டே அவன் என்ன பண்ணுறான், வாக் பண்ணிகிட்டே போகிறான். கடைக்காரர் வந்து ரொம்ப அஃப்ரைட்னா கோபமாயிடுறாரு. ஏன் நம்ம இதை கேட்டோம்னா கோவப்படுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பைசாக்கு தருவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டு என்ன பண்ணிடுறா, அப்படியே அந்த பிளேஸை விட்டு மூவ் பண்ணிக்கிட்டு போகிறான். பட் ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். ஆனால் அந்த கடைக்காரர் என்ன பண்ணல, கோவப்படல. ஆன் த கான்ட்ராரி, அதுக்கு மாறா அவன் கோவப்படுவான்னு நினைக்கிறான். அதுக்கு ஆப்போசிட்டாக அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கூப்பிட்டு ஹமீதை கூப்பிட்டு டு கேவ் ஹிம் த பேர் ஆஃப் டாங்ஸ். அந்த 2 ஜோடியும் அந்த இறுக்கி 2 டாங்ஸையும் என்ன பண்ணிடுறாரு, 3 பைசாக்கு கொடுத்துறாரு. அவன் மறுபடியும் என்ன பண்ணுறான், ஹமீது கேரிடு இட் ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ் as if it were a gun to show to his friends. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காமிக்கிறக்காக இது ஒரு துப்பாக்கின்னு நினச்சி என்ன பண்ணுறான், அவனோட ஷோல்டர்ஸில் வச்சு தூக்கிட்டு போகிறான். மாசின் லாஃப்ட் அண்ட் செட். மாசின் சொல்கிறான், ஒரு கிரேசின்னு நீங்கள் முட்டாளா, ஆர் யூ கிரேசி, நீ ஒரு முட்டாள் பையனா, நீ
வாட் வில் யூ டூ வித் த டாங்ஸ்? எதுக்காக இந்த இடுக்கி வச்சு நீ என்ன பண்ண போகிற? இதை வாங்கியிருக்கிறையே, இதை வச்சு நீ என்ன செய்ய போகிற? ஹமீது flung the tongs on the ground and replied. ஹமீது வந்து இந்த இடுக்கை கீழே எரிஞ்சு சொல்கிறான், நான் இதை எறிகிறேன், அதே மாதிரி ட்ரை அண்டு த்ரோ யுவர் வாட்டர் கேரிட் ஆன் த கிரவுண்டு. நான் இந்த டாங்ஸ் எறிகிற மாதிரி நீயும் உன்னோட வாட்டர் கிரவுண்டு அந்த பிளேயிங் திங்ஸை எறியுங்க அப்படின்னு சொல்கிறேன். இட் வில் பிரேக். இது உடஞ்சி போயிடும், நீ வாங்கின வாட்டர் கேரிடும் உடஞ்சி போயிடும், பட் என்னோடது என்ன ஆகாது, உடையாது. மஹ்மூத் said, are these tongs some kind of toy? இது ஒரு விளையாட்டு பொருளா அப்படின்னு யார் கேட்குறா? மஹ்மூத் கேட்குறாரு. Why not? replied Hamid. Place them across your shoulders and it is a gun. Carry them in your hands and it is like a musical instrument carried by singing monks. My tongues are like a tiger among toys. ஏன் இதை வந்து தோலில் குறுக்க போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு ஷோல்டருக்கு கேப்பில் 2 இதில் போட்டோம் அப்படின்னா இது வந்து துப்பாக்கியாக வச்சுக்கலாம். Then carry in your hands and it is the musical instrument. நம்ம என்ன பண்ணலாம், கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு மாங்ஸ்னால் வந்து துறவின்னு அர்த்தம். துறவினா எது முற்றும் துறந்தவர்னு சொல்லுவாங்க இல்லையா, முனிவர்கள், அவங்க தான் மாங்ஸ். அவங்க வந்து இந்த கையில் வச்சு அடிச்சுக்கிட்டு போவாங்கள்ல பாடிக்கிட்டே, அது மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல். மை டாங்ஸ் ஆர் லைக் அ டைகர் அமாங் டாய்ஸ். பொம்மைகளுக்கு எல்லாமே என்னது, இதை பார்த்தாலே புலி மாதிரி இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ஹமீத் சொல்கிறாங்க. சாமி who had bought a small tambourine asked, will you they exchange them for me? It is worth 8 paise. But Hamid would not. The pair of tongs won everyone over it to its side. By 11 the village was again filled with excitement. All those who had gone to the fair were back at home. Hamid too returned home. As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. சாமி என்ன பண்ணுறான், இந்த தம்புராவை வந்து 8 பைசாவுக்கு வாங்கினேன். என்ன சொல்கிறான், இந்த டம்புராங்கிறது தமிழில் வந்து தம்புரான்னு சொல்லுவோம். அதை வந்து 8 பைசாவுக்கு வாங்குகிறேன். இதை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த இடுக்கியை நீ எனக்காக கொடுக்குறியா? ஹமீது கேட்குறான். நீ வந்து 11 பைசாக்கே கொடுத்தேனாலும் என்ன வந்து உன் பக்கம் இழுக்க முடியாது. நீ எவ்வளோ தான் கேட்டாலும் என்னால் வந்து அதை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. By 11 the village was again filled with excitement. 11 மணி ஆனாலும் இந்த கிராமம் எப்படியே இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டாக, அதோட ஹாப்பினஸ்லேயே இருக்குது. கண்காட்சிக்கு போனால் யாருமே வந்து ஆல் தோஸ் ஹூ ஹேட் கான் த ஃபேர் வேர் பேக் அட் ஹோம். அந்த எல்லாத்தையும் பார்க்க போனோம், கடைவீதிக்கு போன யாருமே வந்து இன்னும் வீட்டுக்கே போகலை. எல்லாருமே போயிட்டாங்க. எல்லோரும் பார்க்க போன அத்தனை பேருமே என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹமீதும் ரிட்டன் வந்துட்டார் வீட்டுக்கு. as soon as she heard his voice. ஹமீதோட வாய்ஸை கேட்டோன்னே அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க, கிராணி அமீனா வெளியே ஓடோடி வர்றாங்க. அவனை என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அவன் சின்ன பையன், இந்த கூட்டத்தில் போயிட்டு ரிட்டன் வருவானா வரமாட்டானு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவன் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, அவனை பிடிச்சி ஹக் பண்ணி பிக்டு ஹிம் அப் அண்ட் கிஸ்டு ஹிம் சொல்லி அவனை கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. சடன்லி ஷீ நோட்டீஸ்டு த டாங்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். வேர் டிட் யூ ஃபைண்ட் தீஸ் டாங்ஸ்? அவனோட கையில் இருக்கிற அந்த இடுக்கி பார்த்தோன்னே அவங்க பாட்டிக்கு என்ன இருந்துச்சு, இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு அவங்க பாட்டி கேட்குறாங்க. ஐ பாட் தெம். நான் இதை வாங்கினேன் பாட்டி. ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தெம்? 3 பைசே. அவன் என்ன சொல்கிறாங்க, இதை நான் 3 பைசாவுக்கு வாங்கினேன். அவங்க பாட்டி வந்து என்னடா இவன் இப்படி இருக்கானே, கொடுத்ததே 3 பைசா தான், 3 பைசா கொடுத்து ஃபுல்லாக வாங்கிட்டானே,
மறுபடியும் என்ன பண்ணியிருப்பான்? You are stupid child, it almost none, and you have not had anything to eat or drink. Couldn't you find anything better in the fair than this pair of iron tongues? முட்டாளா நீ ஒரு ஸ்டூபிட் சைல்டா. ஒரு சின்ன பையன் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நூன் அண்ட் யூ ஹேவ் நாட், மத்தியான டைம் ஆகிடுச்சு, நீ உனக்காக சாப்பிட்றக்காக ஈட்டபிள் ஸ்நாக்ஸோ அல்லது ட்ரிங்கிங்கோ எதுவுமே வாங்கிக்கலையா, குடிக்கிறக்காக எதுவுமே நீ வாங்காமல் ஏன் வந்து இந்த இடிக்கையை வந்து உனக்கு ஒன்றுமே தெரியலையா, இதை தவிர இந்த இடிக்கையை தவிர உனக்காக வேறு எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு அவங்க பாட்டி கேட்குறாங்க. ஹமீட் ரிப்ளைடு இன் an injured tone, You burn your fingers on the iron pan, so I bought them. அவன் வந்து ரொம்ப இன்ஜூர்டான மாதிரி, ரொம்ப என்ன சொல்லலாம், எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி அவன் என்ன சொல்கிறான், பாட்டி நீ இந்த இரும்பு சட்டியில் வந்து கிராண்ட்மா நீங்கள் இந்த இரும்பு சட்டியில் உங்களோட ஃபிங்கர்ஸை வந்து அந்த பேர்ன் பண்ணிக்கிறப்ப சுட்டுக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களோட நல்லதுக்காக தான், உங்களுக்காக தான் இதை வாங்கினேன் அப்படின்னு வந்து ஹமீது சொல்கிறான். கிரானி வாஸ் டீப்லி மூவ்டு பை ஹமீத் செல்ஃப்லெஸ்னஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, தன்னலம் இல்லாமல், செல்ஃப்லெஸ்னஸ் அதாவது தன்னலமற்ற, எல்லாமே எப்படி இருப்பாங்க, சுயநலவாதியாக. குழந்தைங்கனாலே என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க தேவைக்கு தான், நீட்ஸ்க்கு தான் வந்து வாங்கிக்குவாங்க. பட் இவன் என்ன பண்ணுறான், அந்த எந்த ஒரு செல்ஃபிஷ்மே இல்லாமல் அவங்க பாட்டி கேரிங்காக செஞ்சது அவங்க பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஷீ ஸ்டார்டு க்ரையிங். அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த பாட்டி அவனை பார்த்தோன்னே ரொம்ப அழுகிறாங்க. ஃபார் த ரிச்டு உமன் த பேர் ஆஃப் டாங்ஸ். ரிச்டு மீன்ஸ் அங்கே என்ன அப்படின்னா கவலையாக இருக்கிறவங்க கூட என்னப்பா இதை பார்த்துட்டு, வாஸ் எ ப்ரீசியஸ் ஆஸ் சாக்ஸ் ஆஃப் சில்வர். இந்த இரும்பு இடுக்கியை பார்த்து கூட அவனோட நல்ல உள்ளத்தில் வாங்கிட்டு வந்ததுனால அவங்க பாட்டிக்கு எப்படி தெரிஞ்சிது, வெள்ளி இடிக்கிங்களா அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு. இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுதுமா. ஸ்டோரி பை முன்சி பிரம்சந்த், டிரான்ஸ்லேட்டட் அண்ட் அடாப்டட் பை உமா ராமன். அந்த முன்சி பிரேம்சந்துங்கிற ஒரு எழுதுனாங்க ஒரு இதுலேருந்து, ஒரு ஸ்டோரியிலேருந்து இது எடுக்கப்பட்டது. டிரான்ஸ்லேட்டட் அண்டு அடாப்டட், அதை தழுவி எடுக்கப்பட்ட ஸ்டோரி இது. யார் எழுதுனதுன்னா உமா ராமன்கிறவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதில் இருக்கிற புக் பேக் பார்க்க போகிறோம். Take the correct answer. Hamid thought that his grandma would be pleased if he bought. அவன் வந்து ஹமீது வந்து அந்த கடைக்கு போய் அவங்க கிராண்ட்மாக்காக எதை வாங்கினாரு, a pair of tongs, sweet for himself, toys. அவன் எதை வாங்கிக்கிட்டாங்க, a pair of tongs. A ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். Hamid's heart sank because the price of the tongs was for dash him too high, too low, affordable. ஹமீட்ஸ் ஹார்ட் சாங். அவனோட இதயம் என்னாச்சு, ஷேக் ஆச்சு, ரொம்ப படபடத்துச்சு. ஏன், அந்த டாங்ஸ் வந்து விலை அதிகமாக இருந்துச்சுன்னா இல்லை லோவாக இருந்துச்சுன்னா, அஃபோர்டபுள்னா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா, எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஹையாக இருந்ததுனால அவனோட இதயம் என்னாச்சு, வலிச்சிச்சு. டூ ஹை தான் இதோட ஆன்சர். தேர்ட் ஒன், மை டாங்ஸ் ஆர் லைக் எ டைகர் அமாங் டாய்ஸ். இட் மீன்ஸ் Hamid valued his toys. Hamid bought a tiger toy. Hamid wanted to exchange his toy. அவன் என்ன சொல்கிறான், இந்த டாங்ஸை பார்த்தா டைகர், லைக் எ டைகர், இட் மீன்ஸ். ஏன், ஹமீட் வேல்யூடு ஹிஸ் டாய்ஸ். அதை பார்த்தோன்னே எப்படி தோணுது, இந்த டாங்ஸை பார்த்தோன்னே அவனுக்கு இது வந்து ரொம்ப வேல்யூபிளான டாய்ங்கிறத அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறா இல்லையா. அப்போ ஹமீட் வேல்யூடு ஹிஸ் டாய். ஹமீட்ஸ் கிரானி scolded him for by iron tongs. Then she understood that Hamid had bought it out of compulsion, out of love and concern, out of interest. அவள் எதனால் வந்து
அந்த டாயை வந்து வாங்கிட்டு வர்றான், அந்த டாங்ஸை வாங்கிட்டு வர்றான். அவங்க பாட்டி திட்டுறாங்க. எதுக்காக? அந்த அயன் டாங்ஸ் வாங்கினதுக்காக திட்டுறாங்க. பட் அது திட்டினதும் இவன் சொன்ன ஆன்சரை கேட்டதுக்கப்புறம் அவங்க பாட்டி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஹமீதை வந்து எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான்? அவுட் ஆஃப் கம்பல்சன், அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன். அவங்க பாட்டி மேலே இருந்த ஒரு அன்புனால் வந்து வாங்கிட்டு வந்தான். அப்போ பி ஆப்ஷன், அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன். நெக்ஸ்ட்டு இருக்கிறது க்ளாசரி. டாங்ஸ். டாங்ஸ்னால் என்ன சொன்னேன்? இடுக்கிகள். எ டூல் யூஸ்டு டு ஹோல்டு ஹாட் திங்ஸ். சூடாக இருக்கிற திங்ஸை வந்து நம்ம பிடிச்சி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ப்ரீசியஸ், வேல்யூபிள், விலை மதிப்பானது. wretched, அன்ஹாப்பி, கவலையாக இருக்கிறது. நெக்ஸ்ட் எத்தனை கொஷின்ஸ்க்கு? 5 கொஷின்ஸ் இருக்குது. Then rearrange the jumbled sentences and write them in the correct order. But Hamid bought a pair of tongs. Granny Amina felt proud of her grandson. Hamid's friends bought a different toys of their choice. Hamid proudly compared his tongs with a brave tiger. Hamid had less money than his friends. Granny Amina was worried as he had to go to the Ida alone. இதில் வந்து சென்டென்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்சில் இருக்கும். நாம் வந்து அதை அரேஞ்ச் பண்ணி கரெக்ட் ஆர்டரில் ரைட் பண்ணோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் என்னது? இதில் இந்த சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டாக வரும்? இது வந்து க்ளோஸ் ஆகிட்டு நாட்கள் செல்ல அந்த இது வந்த அன்னைக்கு அவங்க பாட்டிக்கு என்ன கவலையாகுது? இவன் வந்து சின்ன பையனாக இருக்கான், போயிட்டு தனியாக வந்துடுவானாங்கிற கவலையில் இருக்காங்க. அப்போ எது ஃபஸ்ட்டு வரும்? Granny was worried as he had to go to the Ida alone. அதுதான் வந்து என்னது? ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், Hamid has less money than his friends. அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸை விட இவனோட அமௌண்ட்டு தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ அது வந்து என்னது? 2. தென் நெக்ஸ்ட்டு fill in the blanks with the help of the picture clues. இந்த பிக்சர்ஸை வச்சு அது என்னென்ன திங்ஸுங்கிறத நம்ம ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பைனாகுலர்ஸ். செகண்ட் ஒன் டாங்ஸ். தேர்ட் ஒன் பைலர்ஸ். பைலர்ஸ் மீன்ஸ் அந்த நம்ம இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்க்ரூ இதுன்னு சொல்லுவோம்ல, அது என்னது? பைலர்ஸ். ஏதாவது ஒன்று கழட்டுறதுக்காக நம்ம வந்து ஏதாவது நெட்டோ போல்ட்டோ வந்து ரொம்ப அதிக டைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை கழட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது பைலர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ட்ரௌசர்ஸ். தென் லாஸ்ட் ஒன் க்ளவுசஸ். ஃபஸ்ட் ஒன் பைனாகுலர், செகண்ட் ஒன் டாங்ஸ், தேர்ட் ஒன் பைலர்ஸ், ஃபோர்த் ஒன் ட்ரௌசர்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் க்ளவுசஸ். வாட் am I யூஸ் a pair of. இது என்ன அப்படின்னா, இங்கே கீழே வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு ரிலேட்டடான ஹூ ஏமைன்னு நம்ம எழுதியிருப்போம்ல. நான் கொஷின் கேட்பேன், நீங்கள் அதுக்கு யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி தான் இந்த பேட்டர்ன்.